குட் மார்னிங், வெல்கம் டு பிரமிட் அட்வைசரி யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், இப்படி தான் நாங்கள் மார்க்கெட் எப்படி நாங்கள் டெய்லி மார்னிங் பார்க்குறோம் ஷேர் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தவர்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு புரியும். ஆர் யூ கேன் டெவலப் யுவர் ஓன் ப்ராசஸ். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்தாலே வீக்கு தான். ஓகே, ஓப்பன் கீழே ட்ரேட் ஆகுது வீக், 11 advances 39 டிக்ளைன்ஸ் வீக். ஏன்னா மார்க்கெட் வந்து RSI 6869 ஓவர் பாட்டில் இருந்தது. வீக் மார்க்கெட் இஸ் வீக், 39 டிக்ளைன்ஸ், 11 advances வீக் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராட் மார்க்கெட் பார்க்கலாம். $13,000 crores வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகம்தான். இட் இஸ் குட். 504 advances, 1,120 declines. Not a great sign. Weak. So top gainers la பார்த்தா Titan, Bajaj Finserv, Tata Steel, Bajaj Finance, Asian Paintsலாம் இருக்குது. டாப் லூசர்ஸ் யார் பார்க்கலாம். டாப் லூசர்ஸ் Wipro 6% down, Coal India 3% down, NTPC 2.92, ONGC 2. இதெல்லாம் ஓகே, ஆல் தீஸ் ஆர் 2% down. இங்கே வால்யூமில் பார்க்கலாம். ஐடியா மைனஸ் டவுன், Wipro 6% down. Wipro பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்ட்டு. ரிசல்ட் வந்து முடிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ரிசல்ட் வந்து முடிஞ்சோன்னோ இவங்கெல்லாம் தூங்க போயிடுவாங்க. ஓ மை காட், திஸ் இஸ் வெரி கேப் டவுன். என்னாச்சு? 5, 10. இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு. 1 crore, 10 crores, 5 crores. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதனால் வந்துன்னு தெரியல, நியூஸும் எனக்கு தெரியல. நான் டிவி ஆன் பண்ணல. வால்யூம் வந்து 2 crores தான் இருக்குது. ஓகே, நான் வெரி டிஃபிகல்ட் டு சே அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஸோ கேப் வந்து கேப் டவுன், இது கேப் அப், இது பிரேக் அவே கேப் இஸ் குட். பட் இதெல்லாம் தெரியல. இந்த லோ கீழே வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே, Wipro, Yes Bank, VDL, ITC நம்ம பார்க்கலாம். ITC வந்து ITC இப்படி போயிட்டு வந்தது பார்க்கலாம். என்ன தெரியல, நாட் வெரி கிளியர். ITC இஸ் நாட் வெரி கிளியர். டாடா மோட்டர்ஸ், Zeal, அசோக் லேலண்ட். அசோக் நேற்று 23 தான் இருந்தான். ஸோ அசோக் லேலண்ட் அண்ட் Zeal எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பார்க்கலாம். அசோக் லேலண்ட் நேற்று புல்லிஷ் கேண்டில் இந்த லோ பிரேக் இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் வாங்கினா கூட இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இந்த லோ கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஓடி வந்துடணும், எல்லாம் காணாமல் போயிடுங்க. பட் திஸ் இஸ் அ பை. இந்த கேண்டில் வந்து இப்போதைக்கு பை மாதிரி தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ கீழே க்ளோஸ் பண்ணால் ஓடி வந்துடணும். இல்லை யூ கேன் கெட் ரேலி. அசோக் லேலண்ட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து எஜுகேஷனல் வீடியோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷனல் வீடியோ. அந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து சொல்கிறோம். அடுத்து டாடா மோட்டர்ஸ். My God. 5 crores, 16 crores. இந்த லோ வந்து 140, 136, 135. லோ 136, 135, 90 க்ளோஸ். 10 பைசா கீழே க்ளோஸ் ஆகிடு. நேராக இங்கே வந்துச்சு. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கும்? இது 6 crores. எல்லாம் 6 crores தான் இருக்குது. இந்த லோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். திஸ் லோ வில் பி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ டாடா மோட்டர்ஸ் வீக்காக தான் இருக்குது. ITC நம்ம பார்த்துட்டோம் நினைக்கிறேன். வேறு என்ன பார்த்தோம்? ஓகே, SBI பார்க்கலாம். SBI அண்ட் 4 crores, 6 crores. இது தலையில் ஆணி அடிச்சிட்டாங்க. பட் இந்த இது 4 crores, 6 crores. ஸோ இந்த லோ இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த லோ கீழே போகக்கூடாது. SBI போனால் வீக் ஆகிடும், வீக் ஆகிடுவான். மற்றபடி
மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. பட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். வேல்யூ எதனா இருக்கா பார்க்கலாம். யாருமே எல்லாமே மைனஸ் இருக்காங்க. ரிலையன்ஸ் ப்ளஸில் இருக்கான், HCL Tech, பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC Bank, டாக்டர் ரெட்டி, ITC, நத்திங் இன்ட்ரெஸ்டிங். நத்திங் இன்ட்ரெஸ்டிங் இதில் 52 வீக் ஹை எவ்வளோ பார்க்கலாம். 52 வீக் ஹை 25, 52 வீக் லோ 8. ஓகே, 8 பல்க் டீல்ஸ், 3 பிளாக் டீல்ஸ். மார்க்கெட் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் வீக் எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. எல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் வீக்காக இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் வீக், பேங்க் நிஃப்டி வீக். யாரும் எல்லாமே ப்ராட் மார்க்கெட் ரெட்டு. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஜென்ரலாக நேற்று க்ளோஸ் வந்து 11,934. நேற்று க்ளோஸ்க்கு இன்றைக்கி ஹை இருந்தால் ஃபுல் டே கீழே தான் போக வாய்ப்புகள் அதிகம். ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் 11,800 சப்போர்ட்டர் காட்டுது. ஸோ 11,800 நிற்குமான்னு தெரியும். நிஃப்டியில் நிஃப்டி சார்ட் வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்கான்ட்டு. நிஃப்டி இங்கே கேப் போட்டிருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து 11,800 சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரிசல்ட் வந்து கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் ஓவர் பாட் கண்டிஷன். இவ்வளோ தூரம் போனாலும் ரெஸ்ட் எடுக்கலாம், இது கொஞ்சம் கீழே வரலாம். இல்லை 21 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கலாம். அது எங்கே இருக்குது? 477. ஓகே, ஸோ பட் வீல் ஹேட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த ஐ வந்து 11,794. ஸோ இந்த ஹையை டச் பண்ணி அந்த ஹையை டச் பண்ணலாம். டெஸ்ட் பண்ண வாய்ப்பு எப்போயுமே ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி இந்த இடத்துல எவ்வளோ வந்து டெஸ்ட் பண்ணுதோ அவ்வளோ ஸ்ட்ராங். ஓகே, ஸோ பட் நத்திங் டு வரி அபவுட் த மார்க்கெட். யூ ஹேவ் டு கீப் ஆன் பையிங். ஏன்னா மார்க்கெட் வில் பி புல்லிஷ். ரிசல்ட் மந்த் ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் வீடியோ போட்டிருக்க, அதை பாருங்கள். ப்ளஸ் இஃப் யூ ஆர் நியூ டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ், there's another video நியூ டு ஸ்டாக் மார்க்கெட். அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்டாக் மார்க்கெட் மூவிஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். விஷ் யூ கிரேட் டே டுடே. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.